சின்ன வயசுல எனக்கு பசிச்சா அவளுக்கு சோறு போட்டுடுவாங்க எங்க அம்மா. அவளுக்கு விக்கிற எடுத்தா எனக்கு தண்ணி கொடுத்துருவாங்க. எனக்கு ஜுரம் வந்தா அவங்களுக்கு மாத்திரை கொடுத்துருவாங்க. போதும். இப்பதான் பாடகி ஜானகி அவங்க இறந்த செய்தி நம்ம கேள்விப்பட்டிருந்தோம் போன மாசத்துல. இப்ப சவுகார் ஜானகி அவங்க மறைஞ்சிருக்காங்க அப்படின்ற நியூஸ் வந்திருக்கு. நம்ம சேனல்ல அவங்களோட நல்ல மெமரிஸை தான் நம்ம எப்பயுமே ஷேர் பண்ணுவோம். ஒரு செலிபிரிட்டி இறந்துட்டாங்க அப்படின்னா அந்த வகையில இவங்க நிச்சயமா நிறைய பேரை படிக்க வச்சிருக்காங்க, பல முதியோர் இல்லங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பா 94 இயர்ஸ் அப்படிங்கிறது ஒரு வெட்டரன் ஆக்ட்ரஸ் தான் இவங்க. 1950s ஆரம்பிச்சிருக்காங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் தான் பயணங்களே ஆரம்பிச்சிருக்கு படங்கள்ல. அதுக்கப்புறம் இவங்க ஒரு பெரிய ரவுண்ட் வந்திருக்காங்க. குணச்சித்திரம், சோகம், அழுகை இதெல்லாம் தாண்டி சிரிப்பு செம்மையா வரும். இவங்களுக்கு காமெடி வேடமும் தில்லுமுள்ளு படம் நம்ம ஆரம்பத்திலே போட்டு காட்டியிருந்தோம்ல, அதுல ரஜினியும் தேங்காய் சீனிவாசன் அவங்களும் எவ்வளவு ஸ்கோர் பண்றாங்களோ அதுக்கு ஈக்குவலா சவுகார் ஜானகி ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப நாளா செலக்கார் ஜானகின்னு தான் வாசிச்சுக்கிட்டு இருந்தோம் தமிழ்ல. இவங்களெல்லாம் இப்பதான் தெரியுது சவுகார் ஜானகி அது ஒரு தெலுங்கு படமா ஃபர்ஸ்ட் இவங்க நடிச்சது என்டிஆர் கூட. ஸோ டெஃபினட்டா 400 படங்களுக்கு மேல நடிச்சிருக்காங்க. 150 தமிழ்ல, 150 தெலுங்குல, அப்புறம் கன்னடா, மலையாளம்னு நிறைய லாங்குவேஜஸ்ல செம்ம ரவுண்ட் வந்திருக்காங்க. ஸோ இவங்க கமல், அஜித் அப்படி இப்படின்னு இல்லாம நம்ம ரஜினி, எம்ஜிஆர், சிவாஜி மாத்தி சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க, எல்லாரு கூட நடிச்சிருக்காங்க. அஜித், விஜய் கூட நடிச்சாங்களான்றதை நான் விட்டேன். பட் கமல், ரஜினி அவங்க கூட எல்லாம் நல்லா சூப்பரா பண்ணியிருப்பாங்க. பாண்டவர் பூமியில நடிச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. பல படங்கள் இவங்க படம், பெற்ற தாய், உயர்ந்த மனிதன், புதிய பறவை அப்படின்னு பல இது இருக்கு. அவார்ட்ஸ் நிச்சயமா பத்மஸ்ரீ சென்ட்ரல் கவர்மெண்ட் இருந்து, அப்புறம் கலைமாமணி தமிழ்நாட்டுல இருந்து, இந்த மாதிரி பல அவார்ட்ஸ் இவங்களுக்கு பெருமை சேர்த்திருக்குன்னு சொல்றதை விட அந்த அவார்டுகளுக்கு இவங்கனால பெருமை சேர்ந்திருக்கு அப்படின்றதான் உண்மை. நிச்சயமா இவங்களோட படங்கள் மூலமாவும் இவங்களோட ஞாபகங்கள் மூலமாவும் 40s கிட்ஸ்ல இருந்து 2K கிட்ஸ் வரைக்கும் எல்லார் மனசுலயும் நீங்க இடம் பிடிச்சிருக்கிற நல்ல மெமரி சவுகார் ஜானகிக்கு. இப்ப வீடியோவோட முக்கியமான தருணத்துக்கு வந்துருவோமா? பாட்டை கேட்டீங்களா? ஜெயிலர் 2 அனிருத் தூக்கத்துல எந்திரிச்சு கொட்டாய் விட்டுருப்பாரு போல அல்லே பொலேலோ அப்படின்னு அதே ஒரு பாட்டா மாத்திட்டாங்க. மலையாளம் ஸ்லாங்க போட்டு அந்த லேடி பாடியிருக்காங்க. தீப்தி அபித்தை இன்னொரு தடவை சரி பார்த்துக்கோங்க. நீங்களே பூர்ணா அதுல டான்ஸ் ஆடிருக்காங்க. காவாலா, அப்புறம் மனசுலாயோ, அப்புறம் ஒரு பாட்டு வந்துச்சு மோனிகா. இது 3ல இருந்த பெப்பி பீட்டி எனர்ஜி எனக்கு என்னமோ இந்த பாட்டுல மிஸ்ஸிங் மாதிரி தான் தோணுது. இருந்தாலும் அப்படியே ஸ்லோ ட்ராக்கா அப்படியே ஜல் ஜல்னு போகுது. இது ஒரு மலையாளம் சாங் போல. ரஜினி அப்புறம் மத்தவங்க பாக்குறதுக்கு தியேட்டர்ஸ்ல எப்படி இருக்குன்னு தெரியல, செம எஃபெக்டிவா இருக்க போது. அக்டோபர் 15ஆம் தேதி பூர்ணாவோட டான்ஸ் அப்புறம் இந்த மியூசிக் எல்லாத்தையும் தியேட்டர்ஸ்ல பார்த்துட்டு நம்ம என்னன்றது ஒரு முடிவு எடுப்போம். இருந்தாலும் உங்களுக்கு தான் இந்த பாட்டு எப்படி கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்றது கமெண்ட்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோ சந்திப்போமா? பை.